அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடக்குக்கு அதிபதி புதன்கையா, மேற்குக்கு அதிபதி சனிங்கய்யா. இது 2 சந்திக்கிற கார்னர் தான் வாவியம்னு சொல்லுவாங்க, வாயுன்னு சொல்லுவாங்க. அது சந்திரன்கையா. அப்போ சனி சந்திரன் புதன் காம்பினேஷன்கையா. மனநோய் பாதித்தவர்கள் உண்டுங்கய்யா. இவங்க தான் அதிகமாக கடன் வாங்குறது இவங்க தாங்கய்யா. வாய்மூலை பாதிக்கப்பட்டவர்கள் கடனை கட்டவே முடியாது, கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெற்குக்கு அதிபதி செவ்வாங்கய்யா, கிழக்குக்கு அதிபதி சூரியங்கய்யா. 2 சந்திக்கிற கார்னர் அக்னி. இதற்கு அதிபதி சுக்கிரங்கய்யா. இதற்கு அதிபதி சுக்கிரங்கய்யா. அப்போ இந்த அக்னி கார்னர் பாதிக்கப்பட்டால் மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்கள் உண்டுங்கய்யா. அதே மாதிரி கிழக்குக்கு அதிபதி சூரியன், வடக்குக்கு அதிபதி புதன். இந்த 2 கார்னர் சந்திக்கிறது ஈசானியம். அப்போ இங்கே நிர்வாக பாதிப்பு வந்துருங்கய்யா, கடன் அதிகமாயிரும். அப்போ எல்லாமே இந்த பிளானட்டை வச்சே சொல்லலாம். நடுப்பகுதி மையப்பகுதி பிரம்மஸ்தலம் கேதுங்கய்யா. ஒரு ஆள் துறவியாக போனால் வீட்டில் மெயின் ஹாலில் 10 நாளைக்கு படுத்தாங்கன்னா துறவு சிந்தனை வந்துருங்கய்யா. அப்போ அவர் ஜாதகத்தை வாங்கிட்டு ஐயா இந்த டிராயிங் அடிப்படையில் இந்த ஃபேக்டரியுடைய அக்கௌண்ட்டு ஏதாவது பேங்க்ல இருக்கான்னு கேட்குறேன்.